வணக்கம், இது விஜய் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வறுவல், கோஸ் கூட்டு பண்ண போகிறேன். கோஸும் பீன்ஸும் சேர்த்து கூட்டு. அதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு பாதி தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருக்கு. கருணக்கிழங்கை இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. 65 மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்க தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா வெந்துடும். வாங்க, சிறு பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கோஸும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பாதி தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூட கொஞ்சம் உப்பு. தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். கோஸ்லேயே தண்ணி இருக்கும். அதனால் கூட்டு வந்து நம்மளுக்கு திக்காக வரணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா கட்டியாக வரணும் கூட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். அதிலே கொஞ்சம் தேங்காவை போட்டு நல்லா வறுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டு இதே மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கூட்டு. கீரையும் நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் வடை போட போகிறோம். வாங்க, இன்றைக்கி எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு. என்னென்னு பார்க்கலாம். பச்சை மாங்காய் பச்சடி, ஒயிட் ரைஸு, எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார், கொஞ்சம் ரசம், சக்கரை பொங்கல், வாழைக்காய் வறுவல், பீன்ஸ் கோஸு கூட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் வடை, கொஞ்சம் போல் அப்பளம். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.